அன்பு மாணவர்களே, இன்றைய பாடத்தில் கல்வெட்டியல் குறித்து படிக்க உள்ளோம். இப்பாடத்தில் தொல்லெழுத்தியலும் கல்வெட்டியலும் குறித்த பல்வேறு தகவல்கள் உள்ளன. முனைவர் இரா. நாகசாமி, நடன காசிநாதன், கு. தாமோதரன், ச. ஹரிஹரன் ஆகியோர் இந்நூலின் ஆசிரியர்களாக உள்ளனர். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 2010ஆம் ஆண்டு இந்நூலை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தொல்லெழுத்தியல் மற்றும் கல்வெட்டியல் குறித்து விரிவான விளக்கங்களை இப்பாடம் நமக்கு வழங்குகின்றது. குறிப்பாக தமிழி, தமிழ் பிராமி, வட்டெழுத்து மற்றும் கிரந்தம் போன்ற பண்டைய எழுத்து முறைகளின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அவற்றின் உருவ மாற்றங்கள் பற்றி இந்நூல் ஆழமாக விவாதிக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட குகை கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் நடுகற்கள் வாயிலாக பண்டைய சமூக, அரசியல் மற்றும் சமய வரலாற்றை இவை வெளிப்படுத்துகின்றன. பாண்டியர், பல்லவர் மற்றும் சோழர் காலத்து கல்வெட்டுகளின் தனித்துவமான அமைப்புகளையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்திகள் மற்றும் கொடை செய்திகளையும் இந்த ஆவணங்கள் பட்டியலிடுகின்றன. கல்வெட்டுக்களை வாசிப்பதில் முன்னோடிகளாக திகழ்ந்த அறிஞர்களின் பங்களிப்புகளையும் சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் பிராமி எழுத்துக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த ஆய்வுகளையும் இவை உள்ளடக்கியுள்ளன. கல்வெட்டுகள் எவ்வாறு காலத்தின் கண்ணாடியாக திகழ்ந்து பண்டைய தமிழர்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்றன என்பதை இந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. வட்டெழுத்து, கிரந்தம், நாகரி, நடுகள், பாளி, மங்கள வாசகம், மெய்கீர்த்தி, ஓம்படை கிளவி, நித்தியம், காவிதி போன்ற சொல்லாடல்களின் விளக்கத்தையும் இந்நூல் தெளிவாக நமக்கு வழங்குகிறது. கல்வெட்டுக்கள் காலத்தின் கண்ணாடியாகும். தமிழக வரலாற்றின் சமயம், அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார நிலைகளை அறிய கல்வெட்டுகளே முதன்மை சான்றுகள். எனவே கல்வெட்டுகளையும் கற்கள் பேசும் வரலாற்றையும் நாம் பாதுகாப்போம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.